இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம் தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் என்று ஒன்று வந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற தலைப்பின் கீழ் 4C என்ற எண்ணிடப்பட்ட தற்போது 6வது வீடியோ வெளியிடப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ நிறைவு பெறும் போது இதை மிக சிறப்பாக அமைந்துள்ளதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான நாட்டு நடப்புகள் மற்றும் உலக நடப்புகள் சம்பந்தமான செய்திகள் இந்த வீடியோவில் கடைசி வரை உள்ளன. நண்பர்களே, ஆகவே தவறாமல் கடைசி வரை இந்த வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோக்களில் எனது சில சொந்த கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன. அந்த சொந்த கருத்துக்கள் நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். தயவுசெய்து அந்த கருத்துக்களை பிடிக்காத நண்பர்கள் பொறுத்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இந்த நாட்டில் பிறந்து விட்டோம். நம்முடைய மூதாதையர்களும் இதே நாட்டில் வாழ்ந்துள்ளனர். நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நமது தொடர் சந்ததிகள் அனைவருமே இந்த நாட்டில் தான் வாழ உள்ளார்கள். ஆகவே இந்த நாட்டில் பிறந்த நாம் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற அதிக பற்றுடன் இருப்பதில் தவறில்லையே நண்பர்களே. அவ்வாறு பற்றுடன் இருந்தால்தான் நாட்டின் மீது நாம் கவனம் செலுத்தி நாட்டினை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால்தான் நாம் இந்த மண்ணில் பிறந்ததற்கான நிறைவு கிடைக்கும். நண்பர்களே, நான் நமது நாட்டு விஷயமாக இந்த வீடியோக்களில் பேசுவதற்கு காரணம், இளம் வயதிலிருந்தே பத்திரிகைகளை புரட்டும் போதெல்லாம் எங்கு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சம்பந்தமான செய்திகள் உள்ளன, எங்கு இராணுவம் சம்பந்தமான செய்திகள் உள்ளன, எங்கு நாட்டின் வளர்ச்சி சம்பந்தமான செய்திகள் உள்ளன ஆகியவற்றை தேடுவேன். அந்த செய்திகள் தான் என் கண்களுக்கு புலப்படும். அவற்றைத்தான் நான் அதிகமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட நண்பர்களே. அதற்கு பின்பு டிவிக்கள் வந்த பின்பு நான் ஆங்கில டிவிகளை பார்க்க ஆரம்பித்தேன். அவற்றில் முக்கியமான ஒரு ஆங்கில டிவி ஒன்றில் ஒரு பெண்மணி அவர் ஆங்கர், அந்த டிவியின் ஆங்கர் திருமதி சோனியா காந்தி அவர்களிடம் நெருக்கமுள்ளவர். அந்த டிவியை அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். அது ஒரு நியூஸ் சேனல். அதற்கு அப்புறமாக அந்த டிவியில் சில கருத்துக்கள் எனக்கு பிடிக்காததால் நான் மறுபடியும் நம் நாட்டின் பெயரை கொண்ட அடுத்த டிவிக்கு நான் மாறினேன். அவற்றை அதிகமாக பார்த்து வரும்பொழுது அவர்கள் நம்ம நாட்டிற்கு சப்போர்ட்டாக இல்லாத விஷயங்களை அவர்கள் அதிகமாக ஒளிபரப்ப ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த டிவியிலிருந்து விலகி தற்போது நமது இந்தியாவின் பெயரை வேறு விதத்தில் மாற்றி வைத்துள்ள, நாட்டின் மீது அதிகமான முறையில் பற்று வைத்துள்ள அந்த ஓனரின் டிவிக்கு மாறினேன். அதை இன்று வரை அந்த டிவியை பார்த்து வருகிறேன். ஆங்கில நியூஸ் சேனல்களை தான் நான் டிவிகளில் பார்ப்பேன். மற்றபடியான டிவிகளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆகவே நண்பரே, கடந்த 40 ஆண்டுகளாக நான் பெற்ற அந்த கருத்துக்களின் அடிப்படையில், அந்த நாலேஜின் அடிப்படையிலேயே நான் உங்களிடம் பேசி வருகிறேன். நண்பர்களே, நான் எதையுமே எழுதி வைத்து பேசவில்லை. மனதில் தோன்றியதை அவ்வாறே பேசுகிறேன். அவற்றில் அந்த ரீகலெக்ட் செய்வதற்கு சில சமயங்களில் சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டு சிறிது பேச்சுக்களுக்கிடையே இடைவெளி ஏற்படுவதை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். நண்பர்களே, வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, சீனாவுடன் நாம் போரிட வேண்டியிருந்தால் நம்ம நாட்டிற்கு தேவையான சீனாவில் உள்ள ஆயுதங்களை விட மிக லேட்டஸ்டான ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்தியா ரஷ்யாவை விட பிற நாடுகளிடமிருந்தும் புது ஆயுதங்களை வாங்குகின்றன என்பதனை நாம் பார்த்தோம். நண்பர்களே, அமெரிக்காவிடமிருந்தும் பிரான்ஸ் நாட்டிடமிருந்தும் ஜெர்மனி நாட்டிடமிருந்தும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலிருந்தும் புது ஆயுதங்களை வாங்குகின்றன என்பதை நாம் பார்த்தோம். அமெரிக்காவிடம் என்னென்ன ஆயுதங்கள் வாங்கியுள்ளன, பிரான்ஸ் நாட்டிடமிருந்து என்னென்ன ஆயுதங்கள் வாங்கியுள்ளன என்பதை பற்றி நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்தியா சீனாவை ஜெயித்து விடுமா என்ற வகையிலான விவாதங்களை நாம் மேற்கொள்ளும்போது அது சம்பந்தமாக பேசலாம். ஆகவே தற்போது நமது நாடு பல நாடுகளிலிருந்தும்
சீனாவில் உள்ள ஆயுதங்களை விட அந்த ஆயுதங்களை தாக்கி அழிக்கும் வகையிலான தொழில்நுட்பங்கள் கூடிய ஆயுதங்களை வாங்கி வருகிறது என்பதனை நாம் தற்போது விளக்கியுள்ளோம். அது மட்டுமில்லை நண்பர்களே, தற்போது ரஷ்யாவிற்கு நமது ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் சென்ற போது கூட இது சம்பந்தமான பேச்சு நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது Su-57 அல்லது Su-75 போன்ற விமானங்களை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிப்பது என்ற ஒரு முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருக்கலாம் என செய்திகள் வருகின்றன. ஏற்கனவே நாம் பிரம்மோஸ் ஏவுகணையை அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு தான் தயாரித்து தற்போது உலகத்திலே மிக சிறந்த சூப்பர்சோனிக் மிசைலாக இந்த பிரம்மோஸ் ஏவுகணை விளங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு சீனா அதிகமாக பயப்படுகிறது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் எல்லாமே வான்வெளியாக தாக்குவதற்கும் கடல் வழியாக தாக்குவதற்கும் தரை வழியாக தாக்குவதற்கும் என பல வகையான வெர்ஷன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அவை தற்போது சைனாவையும் பாகிஸ்தானையும் தாக்கும் அளவிற்கு தற்போது தயார் நிலையில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்ளன. ஆகவே நாம் புது புது ஆயுதங்களை வாங்கி நமது எதிரிகளுக்கு பயம் காட்டுவதற்காக அவர்கள் சண்டைக்கு என்று வந்தால் அவர்களை தோற்கடிப்பதற்கு வேண்டிய ஆயுதங்களை நமது இந்தியா வாங்கி வருகிறது. நண்பர்களே, நமக்கு பிற நாட்டிற்கும் அதாவது பாகிஸ்தான் அல்லது சைனாவிற்கும் இடையே போர் என்று கொண்டு வந்தால் இந்த குவாட் அமைப்பு அதில் உள்ள நாடுகள் நமக்கு நிச்சயம் உதவி செய்வதற்கு வராது. வேண்டுமென்றால் ஆயுதங்களை வேண்டுமென்றால் ஒரு சில நாடுகள் நமக்கு சப்ளை செய்யலாம். ஆனால் நேரடியாக போர்களுக்கு இருப்பதற்கு நிச்சயம் குவாட் நாடுகள் வராது என்பதனை நாம் சென்ற வீடியோவில் பார்த்தோம். இது நமது இந்தியாவுக்கும் நமது இந்திய பிரதமர் அவர்களுக்கும் மிக அதிகமாக தெரியக்கூடிய ஒரு கருத்தாகும். நண்பர்களே, நமக்கு இந்த பப்ளிக் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு உலக அளவில் என்ன நடக்கின்றது என்பது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இரு நாட்டு தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவரிடையே பேசும் பொழுது அங்கே என்ன நடக்கின்றது, எவ்வாறு செயல்பட வேண்டும், மற்ற நாடுகள் இது சம்பந்தமாக என்ன எதிர்வினை எடுக்கும் போன்றவற்றையெல்லாம் ஆராய்ந்து அவர்கள் அந்த மேல்மட்டத்தில் பேசிக்கொள்வார்கள். அது நமது நாட்டின் நலன் கருதி. ஆகவே அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு வேறுபாடாக இருக்கலாம். ஆகவே இவ்வாறு அரசு எடுத்து விட்டது, இவ்வாறு நம்ம பிரதமர் தவறான முடிவை எடுத்து விட்டார் என்றெல்லாம் நாம் நினைப்பது சற்று அது தவறான செயலாகத்தான் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் உயர் மட்டத்தில் பல நாடுகளையும் கலந்து ஆலோசித்து பல நாடுகளிலிருந்தும் என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றன, நாம் எவ்வாறு அவற்றை சமாளிப்பது, எவ்வாறு நாம் பிற நாடுகளுடன் உறவு வைத்துக் கொள்வது போன்ற முடிவுகள் எல்லாமே அங்கு அவர்கள் எந்த சூழ்நிலையில் எடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகவே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாஸ்கோ சென்ற போது புட்டின் அவர்கள் நமது பிரதமரை மிக அதிகமாக பாராட்டியுள்ளார். நண்பர்களே, பிரதமர் அவர்களை யாராலும் பயன்படுத்தி விட முடியாது. அவர் எதற்குமே பயப்படக்கூடிய ஆள் இல்லை. ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அவருக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்பட்டுமே அவர் அவற்றையெல்லாம் சமாளித்து ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கும் வகையில் பல்வேறான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வந்தார். G20 மாநாட்டிலும் அந்த மாநாட்டில் முடிவு உரை அறிவிக்கும் போது ரஷ்யாவை கண்டிக்காத அளவுக்கு அந்த 20 நாட்டு தலைவர்களிடம் பேசி ரஷ்யாவை கண்டிக்காத வார்த்தைகள் அந்த முடிவறிக்கையில் இருக்கும் வகையில் அதை வெளியிடுவதற்காக மிக அரும்பாடுபட்ட நாடு இந்தியா. ஆகவே இந்தியாவுக்கு என்ன தேவையோ, இந்திய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதில் எந்த விதத்திலும் பயப்படாத ஒரு பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் ரஷ்யாவின் நிபந்தனைகளுக்கோ அல்லது ஐரோப்பா நாட்டின் நிபந்தனைகளுக்கோ அவர் கட்டுப்பட்டு எந்த முடிவையுமே ரஷ்யாவிற்கு எதிராக எடுத்து இந்திய மக்களுக்கு அது பயனளிக்காத வகையில் அமையுமாறு எந்த விதமான நடவடிக்கையும் அவர் இதுவரை எடுக்கவில்லை. அவ்வாறு எடுக்கக்கூடிய நபர் அல்ல என்று நமது பிரதமர் அவர்களை அவர் பாராட்டியுள்ளார். பிரதமரின் செல்ஃப் ரிலையன்ஸ் மேக் இன் இந்தியா திட்டத்தை பாராட்டி எங்களது நாட்டிலும் நாங்கள் தற்போது புதிய புதிய கார்களை தயாரிக்க ஆரம்பித்துள்ளோம். இதுவரை நாங்கள் ஆடி கார்களையும் மெர்சிடிஸ் கார்களையும் வாங்கி கொண்டிருந்தோம். அவற்றை விட மிக சிறந்த கார்களை நாங்கள் தற்போது ரஷ்யாவில் தயாரிக்க ஆரம்பித்து விட்டோம். இது நாங்கள் பிரதமர் மோடியை வைத்தே இந்த செயலில் நாங்கள் இறங்கியுள்ளோம் என்று அவர் மிக பலவாறாக இந்தியாவை பாராட்டியுள்ளார். நண்பர்களே, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் என்று ஒரு வரும் சமயத்தில் ரஷ்யா நிச்சயம் நம்மை பாதுகாக்கும், நமக்கு உதவி செய்யும் என்ற வகையில் சென்ற வீடியோவில் நாம் பேசினோம்.
அது உண்மையாகவே இருக்கக்கூடும் என தெரிகிறது நண்பர்களே. ஏனென்றால் ரஷ்ய அதிபர் மிக சிறந்த தந்திரவாதி, செயலில் சிறந்தவர் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். அவர் சீனா நாடு இந்த தென்சீன கடல் பகுதிகளிலும் இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதிகளிலும் அதிகமாக தனது நடமாட்டத்தை அதிகரித்து வருகிறது என நாம் பல வீடியோக்களில் பார்த்துள்ளோம். பல மீடியாக்களிலும் இந்த செய்திகள் வெளிவந்ததை நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே அமெரிக்காவானது அந்த இந்தோ பசிபிக் பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. அதில் சீனாவும் சென்று தன் ஆதிக்கத்தை செலுத்துவதால் தென்சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தமானது என சீனா சொல்லிக் கொண்டு வருவதால் அதை தடுப்பதற்காக அமெரிக்கா தனது தோழமை நாடுகளுடன், தனது ரீஜனல் அலையன்ஸ் நாடுகளுடன் சேர்ந்து அங்கே சைனாவுக்கு எதிராக பலவிதமான தடைகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் அமெரிக்காவும் சைனாவுக்கு எதிராக கிளப்பி வருகிறது. அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதியில் சீனா ஆட்டம் ஆடுவது அவ்வளவு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏனென்றால் இந்தியன் ஓஷன் ரீஜன் சைனாவுக்கு அருகில் இல்லை. ஆகவே இந்த பகுதியில் நான் ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு 2 முதல் 3 தடவை தனது ஆராய்ச்சி கப்பலை ஸ்ரீலங்காவில் உள்ள கம்பந்தோட்டா துறைமுகத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சுமார் 10-15 நாட்களாக அந்த பகுதியில் இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்திய மகாசமுத்திர பகுதி இருந்து கொண்டு இந்த நமது இந்தியாவில் என்னென்ன நடைபெற்று வருகிறது, இந்தியாவின் இராணுவ தகவல்கள் எங்கெங்கே உள்ளன, என்னென்ன ஆயுதங்களை எங்கெங்கு வைத்துள்ளார்கள் என்ற விவரங்களை அது சேகரித்து வருகிறது நண்பர்கள். ஆகவே இவ்வாறு இந்தியாவுக்கு தொந்தரவு தரும் வகையில் இது பல்வேறு வேண்டாத செயல்களை சைனா ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் இந்தியா மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது நண்பர்கள். ஆகவே இந்த பகுதியில் இந்தியாவிற்கு சீனா மிகவும் தொந்தரவு தருகிறது என்பது ரஷ்யாவுக்கு அதிகமாக தெரியும் நண்பர்களே. ரஷ்யாவுக்கும் சீனாவிற்கும் இடையே 1969ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு போர் நடந்தது. சுமார் 7 மாதங்கள் அந்த போர் நடந்தது. அந்த போரின் போது சீனாவால் ரஷ்யாவை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆகவே அமெரிக்காவிடம் சென்று ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை எல்லாம் அங்கு சென்று கேட்டு வாங்கியது. அப்போது அமெரிக்கா சீனாவிற்கு சப்போர்ட் செய்தது. அதாவது ஒரு தீவு சம்பந்தமாக 2 நாடுகளுக்கு உடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முன்பாக 1964ஆம் ஆண்டு சீனா முதலில் அணுகுண்டு பரிசோதனை செய்தது. அதற்கு பின்பாக 1968ஆம் ஆண்டு ஹைட்ரஜன் பாம்பு பரிசோதனை செய்தது. இந்த ஹைட்ரஜன் பாம்பு பரிசோதனை செய்த பின்பு 1968ஆம் ஆண்டு ரஷ்யா செக்கஸ்லோவாக்கியா பகுதியை கைப்பற்றியது. ஆகவே இந்த செக்கஸ்லோவாக்கியா பகுதியை கைப்பற்றிய பின்பு அந்த அருகில் உள்ள தீவிற்கு கொண்டாடி சீனாவும் ரஷ்யாவும் போரில் குதித்தன. இவை 7 மாதங்கள் நடைபெற்று பின்னர் ரஷ்ய நாட்டின் அதிபருக்கும் அப்போது இருந்த சீன நாட்டின் அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு இந்த போரானது சற்று நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆகவே இவ்வாறு 2 நாடுகளுக்கு இடையே அப்பொழுது பெரிய அளவிலான கான்ஃப்ளிக்ட் நிலவியது. ஆகவே இதைத் தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு மற்றும் 2008ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த எல்லை பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. ஆகவே 15 வருடங்கள் வரை 2 நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஆனாலும் 2 நாடுகளும் கம்யூனிஸ்ட் நாடுகள் என்ற விதத்தில் சற்று அமைதி காத்து வந்தன. இருந்தாலும் இந்த சீனாவை ரஷ்யா நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இது அமெரிக்காவை ரஷ்யாவின் உதவியுடன் அதை வீழ்த்திய பின்பு, அமெரிக்காவை தாக்கிய பின்பு தான் உலகத்தில் வல்லரசு நாடு என்ற அந்த மிதப்பில் நமது நாட்டையும் எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பது ரஷ்யாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தற்போது தனது நாட்டின் நலனிற்காக ரஷ்யா சீனாவுடன் சென்று நட்புறவு கொண்டுள்ளது நண்பர்களே. இதுதான் தற்போதுள்ள நிலை. ஏனென்றால் எந்த நாடுமே அடுத்த நாட்டினை அவ்வளவு எளிதாக எதிரியாக ஆக்கிக்கொள்ள விரும்பாது. எதிரியாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலுமே நாடுகள் ஒன்றுக்கொன்று நட்புறவோடு இருப்பது போல் காட்டிக்கொள்ளும். அதே போட்டுதான் ரஷ்யாவும் தற்போது சீனாவுடன் நாம் நட்புறவோடு இருக்கிறோம் என்று கூறிக்கொள்வது. ஏனென்றால் அதுக்கான காரணங்களை நாம் பல வீடியோக்களில் பார்த்துள்ளோம். அதாவது ரஷ்யாவுக்கு தற்போது $US தேவைப்படுகிறது. ரஷ்யாவுக்கு சில ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான மெட்டீரியல் தேவைப்படுகிறது. ஆகவே சைனா இதற்கு உதவி செய்கிறது. சைனாவின் உதவியோடு நார்த் கொரியா, ஈரான் ஆகிய நாடுகளும் ரஷ்யாவுக்கு உதவி செய்து வருகின்றனர் என்பதை நீங்கள்
கேள்விப்பட்டிருப்பீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்தியாவை முழுவதுமாக ரஷ்யா நம்பியுள்ளது. எந்த சூழ்நிலை வந்தாலும் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான இந்த டிப்ளமேட்டிக் உறவானது பழுதடையாது என்பது எனக்கு மிக நம்பிக்கை உள்ளது என ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் தற்போது நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாஸ்கோ சென்ற போது கூறியுள்ளார். ஆகவே இந்தியாவின் நலனை பேணுவதில் ரஷ்யா மிக தெளிவாக உள்ளது. ஏனென்றால் ஒரு காலத்தில் 1991ஆம் ஆண்டில் USSR என்ற நாடு பிரித்த போது அப்போது ரஷ்யா நாடு அதிகமாக சிரமத்தில் இருந்தபோது நம்ம நாடு அப்பொழுது உணவுப் பொருட்கள் மற்றும் இதர உதவிகளை அளித்து ரஷ்யாவுக்கு அப்பொழுது உதவி செய்துள்ள நண்பர்களே இந்தியா. அதையும் ரஷ்யா மறக்காது. ஆகவே இந்தியா நமக்கு எந்த ஆண்டாக இருந்தாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்கள் ரஷ்ய நாட்டின் அதிபருக்கும் ரஷ்ய நாட்டின் அமைச்சர்களுக்கும் ரஷ்ய நாட்டு மக்களுக்கும் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உள்ளது நண்பர்களே. ஆகவே ரஷ்ய அதிபர் மிக சிறந்த தந்திரவாதி, மிக சிறந்த எண்ணம் உள்ளவர் என்று நாம் கேள்விப்பட்டிருந்தோம். ஆகவே நான் ரஷ்யாவை பாராட்டி பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களில் நானும் ஒருவன். ஆகவே அந்த அடிப்படையிலேயே நம்ம நாட்டில் நலன் கருதியே இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்காக வெளியிடப்படுகின்றன நண்பர்களே. ஆகவே ரஷ்ய அதிபர் மிக சிறந்த தந்திரவாதி. ஆகவே இந்திய ஓசன் ரீஜனில் இந்து மகா சமுத்திர கடல் பகுதியில் சீனாவுக்கு என்ன வேலை? நண்பர்களே, சீனா நமது இந்திய நாட்டை தாக்குவதற்காக என்னென்ன வழிகளை செய்துள்ளது பாருங்கள். தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள டிஜிபவுட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தனது இராணுவ தளத்தை அமைத்துள்ளது நண்பர்களே. இது தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள தென்னாப்பிரிக்கா நாடுகளில் உள்ள ஒரு இடம், செங்கடல் அருகே உள்ளது. இந்த செங்கடல் அருகே தற்போது அமெரிக்க கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது அரபிக்கடல். தற்போது இந்தியா தெரிகிறது, இங்கே ஸ்ரீலங்கா தெரிகிறது. ஸ்ரீலங்கா நாட்டிலும் தனது கடற்படை தளத்தை சீனா நிறுவியுள்ளது. இது இந்தியன் ஓஷன். இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து தெற்கு பகுதியில் உள்ள ஓஷன் எல்லாமே இந்தியன் ஓஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மார்க் வழியாகத்தான் சீனாவின் கப்பல்கள் செல்ல வேண்டும், சிங்கப்பூர் வழியாக, மலேசியா வழியாக. ஆகவே இது தென் சீன கடல் பகுதி சீனாவிற்கு அருகில் உள்ளது. ஆகவே செங்கடல் பகுதியில் உள்ள டிஜிபவுட்டி என்ற இடத்திலிருந்து அது நமது இந்தியாவை தென்பகுதியை சுற்றிலும் ஸ்ரீலங்கா கம்பந்தோட்டா துறைமுகத்தில் ஒரு இராணுவ தளத்தையும் அமைத்து மலேசியா சிங்கப்பூர் வழியாக செல்லக்கூடிய அந்த கப்பல் வழித்தடத்தில் அருகே உள்ள கம்போடியா நாட்டிலும் அது இராணுவ தளத்தை அமைத்துள்ளது நண்பர்களே. சீனாவின் இராணுவ தளம் கம்போடியாவில் உள்ளது. கம்போடியா சீனாவிற்கு ஆதரவு அளிக்கிறது. தாய்லாந்தில் நமது நாடு ஒரு இராணுவ தளத்தை அமைத்துள்ளது. ஸோ இந்த வழியாக வந்து தென் சீன கடல் பகுதி வழியாக சீனா செல்கிறது. ஸோ இது தைவான், தென் சீன கடல் பகுதி, சவுத் கொரியா, நார்த் கொரியா நாடுகள் உள்ளன. ஜப்பான் கடல் உள்ளது. சீனாவிற்கு மேற்கே, சீனாவிற்கு வடக்கே, மேலே ரஷ்யா உள்ளது. இது பசிபிக் கடல் வழியாக கனடா நாடு தெரிகிறது. ரஷ்யாவிற்கு கிழக்கு பக்கமாக இது பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. பசிபிக் பெருங்கடலுக்கு மேற்கு பக்கமாக சீனா நாடும் ரஷ்யா நாடும் உள்ளன. இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய USA நாடு. இதற்கு மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடல் உள்ளது. ஆகவே டிஜிபவுட்டி என்று சொல்லக்கூடிய இந்த ஆப்பிரிக்கா கண்ட பகுதியிலிருந்து ஸ்ரீலங்கா, கம்போடியா என்ற 3 இடத்திலும் இது இராணுவ தளத்தை அமைத்து உள்ளது. சவுத் ஆப்பிரிக்கா நாட்டின் பகுதியில் ஒரு கடற்படை தளத்தை அமைத்துள்ளது சைனா. எதற்காக அவர்கள் வர வேண்டும்? அது நேராக இந்தியாவிற்கு அருகில் உள்ளது. இந்த பக்கம் கம்போடியாவில் ஒரு கடற்படை தளத்தை அமைத்துள்ளது. கம்போடியா நாடு நமது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ளது.
அதே போன்று ஸ்ரீலங்காவுக்கு அருகில் வந்து கம்பத்தோட்டா பகுதியில் 100 வருடங்களுக்கு மேலாக அந்த துறைமுகத்தை அமைத்து லீஸ் எடுத்துள்ளது. ஆகவே இந்தியாவிற்கு எதிராகவே இந்த சீனா செய்து வருகிறது. நாளைக்கு சீனா நம்மையும் எதிர்க்கும் என்பதால் நமக்கு இந்தியாவின் உதவி அப்போது வேண்டும். இந்தியா நிச்சயம் நம்முடன் சேர்ந்தே போருக்கு வரும் சைனாவுடன் போரிடுவதற்காக என்ற ஒரு கணக்குகளை எல்லாம் ரஷ்யா போட்டு இந்தியாவிற்கு எந்த விதத்திலும் ஆபத்து வரக்கூடாது என்ற வகையில் கடந்த ஒரு 2 வருடங்களாக இந்திய மகாசமுத்திர கடல் பகுதியில் இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதியில் தற்போது ரஷ்யாவும் உள்ளே நுழைய ஆரம்பித்துள்ள நண்பர்களே. ரஷ்யா இந்த கடற்பகுதியில் வர வேண்டும் என்ற இந்தியா பல வருடங்களாக அது காத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் சீனாவை எதிர்கொள்வதற்கு சீனாவின் ஆட்டத்திற்கு போட்டியாக ரஷ்யா வர வேண்டும், ரஷ்யா நமது நண்பர் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த இந்தியாவிற்கு இது ஒரு நல்ல ஒரு நினைவாக நல்ல ஒரு முடிவாக அமைந்தது நண்பர்களே. ஏனென்றால் தற்போது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் ரஷ்யாவின் கடற்படை கப்பல்கள் 2 டெஸ்ட்ராயர்கள் 2 ஃப்ரிகேட்ஸ் கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆகியன வந்து மியான்மர் நாட்டு பகுதியில் அங்கு மியான்மர் நாட்டு இராணுவத்துடன் போர் ஒத்திகை செய்தது நண்பர்களே. ரஷ்யா நாடு சூடான் பகுதியில் இராணுவ தளம் அமைத்துள்ளது. சூடான் அருகே டிஜிபவுட்டியில் சைனா இராணுவ தளம் அமைத்துள்ளது. சூடான் நாட்டிலிருந்து அது தற்போது இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதியில் தனது ஆதிக்கத்தை ரஷ்யா செலுத்த விரும்புகிறது. இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதியில் உள்ள மியான்மர் நாட்டில் அது தற்போது இராணுவ பயிற்சி செய்தது. அதே போன்று மியான்மர் நாட்டின் அருகில் உள்ள வங்காளதேச பகுதியிலும் அது இராணுவ பயிற்சி செய்து நண்பர்களே. ஆகவே இந்த பகுதியில் உள்ள நாடுகளுடன் அது நட்புறவு கொள்ள விரும்புகிறது. இந்த போர் ஒத்திகையில் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த மியான்மர் நாட்டில் தற்போது டெமோக்ராட்டிக் முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இராணுவ ஆட்சி நடைபெறுகிறது. இந்த இராணுவ ஆட்சியின் நிர்வாகத்துடன் சேர்ந்து அங்கு அவர்கள் ஒரு கோர்வட் என்று சொல்லக்கூடிய ஒரு கடற்படை வெசலை வைத்து அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த கப்பற்படை சேர்ந்த இராணுவ வீரர்களுக்கும் 800க்கும் மேற்பட்ட ரஷ்யா நாட்டு கப்பற்படை வீரர்களுக்கும் இடையே இங்கு போர் ஒத்திகை நடைபெற்றது நண்பர்களே. மியான்மர் நாட்டிற்கு ரஷ்யாவின் ஆயுதங்கள் ஏராளமாக சப்ளை செய்யப்பட்டு வருகின்றன. மியான்மர் நாடு இராணுவ ஆட்சி நடந்து வரக்கூடிய ஒரு நாடு. இராணுவ புரட்சியின் மூலம் 2021ஆம் ஆண்டு அங்கு இருந்த டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டை வீழ்த்தி இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த இராணுவ ஆட்சியை ரஷ்யா சப்போர்ட் செய்கிறது. ஆகவே இந்த மியான்மர் நாட்டிற்கு இந்தியாவும் சப்போர்ட் செய்கிறது. அவர்களை எதிர்த்து எதுவும் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆகவே நண்பர்களே, மியான்மரில் தனது கப்பற்படை தளத்தை அமைத்து மியான்மரை தனது நண்பனாக ஆக்கி கொண்டது ரஷ்யா. அதே போன்று மியான்மரில் இந்த கப்பற்படை பயிற்சி முடிந்தவுடன் நேராக அருகில் உள்ள வங்காளதேச நாட்டிற்கு சென்று அங்கு சென்று இந்த 4 கப்பலையும் அங்கு நிலைநிறுத்தியுள்ளது. ஏனென்றால் அவர்களுடன் தனது உறவை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறது. எப்படி வங்காளதேசம் ரஷ்யாவுக்கு ஆதரவு செய்கிறது? இந்தியா முழுமையாக வங்காளதேசத்திற்கு சப்போர்ட் செய்கிறது. வங்காளதேசத்தில் உள்ள பிரதமருக்கு கடந்த 3 எலெக்ஷன்களிலும் இந்தியா உதவி செய்து அவர்களுக்கு ஜெயிக்க வைத்தது. தற்போதும் அங்கு 3 தடவை ஜெயிக்க வைத்த அதே அரசை கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருகிறது. ஆகவே தற்போது அமெரிக்கா அந்த நாட்டில் உள்ள அரசிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையை கடந்த மாதம் வெளியிட்டது. அதாவது வங்காளதேசத்தில் எலெக்ஷன் ஆனது சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும். ஆகவே அவ்வாறு நடத்தப்படவில்லை என்றால் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான இராணுவ அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்தது. ஆகவே வங்காளதேசத்தில் தற்போது ஆட்சி செய்து வரும் ஷேக் ஹசீனா அவர்கள் தற்போது 5வது முறையாக எலெக்ஷனில் நிற்கின்றார். இது இந்தியா அதிக அளவில் சப்போர்ட் செய்கிறது. அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கடந்த 5 தடவையான ஆட்சி காலத்தில் திரு ஷேக் ஹசீனா அவர்கள் வங்காளதேசத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் பிடித்து சிறையில் அடைத்துள்ளார். அவருக்கு எதிரிகள் அங்கு அதிகமாக இல்லை. ஆகவே தற்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் இந்த எலெக்ஷனில் நாங்கள் நிற்கவில்லை என அவை விலகி உள்ளன. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நடைபெறுகிறது. இந்த எலெக்ஷனிலும் ஷேக் ஹசீனா அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சான்சஸ் அதிகமாக உள்ளது. ஆகவே அமெரிக்கா தன்னை மிரட்டுவதால் ரஷ்யாவுடன் சேர்ந்து ஷேக் ஹசீனா அவர்கள் தற்போது டிப்ளமேட்டிக் உறவை வலுப்படுத்தியுள்ளார் நண்பர்களே. ஆகவே வங்காளதேச நாட்டினையும் தனது
முழுமையான நண்பனாக்கிக் கொள்ள ரஷ்யா விரும்புவது நண்பர்களே. இந்த பக்கம் இந்திய பெருங்கடலின் மேற்கு பக்கமாக பார்த்தோமானால் அங்கு சூடான் நாடு உள்ளது. இந்த சூடான் நாட்டில் ஏற்கனவே ரஷ்யா கப்பற்படை தளம் அமைத்துள்ளது. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் என்ற ஒன்று உள்ளது. அதாவது இந்த இந்திய மகா சமுத்திரத்திற்காக அதனை பாதுகாப்பதற்காக இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் என்று ஒன்று உள்ளது. இதில் ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் உறுப்பினர்கள் அல்ல. மற்ற 23 நாடுகள் இதில் உறுப்பினராக உள்ளன. இதன் தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் உள்ளது. இந்த கடற்பகுதியில் தேவையான அனைத்து வகையான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி போன்ற பாதுகாப்புகளை வழங்குவதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. இதில் ரஷ்யாவானது ஒரு டயலாக் பார்ட்னராக சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் பிரான்ஸ் நாடு ஒரு உறுப்பினராக உள்ளது நண்பர்களே. ஆகவே இந்த டயலாக் பார்ட்னராக ரஷ்யாவை சேர்த்ததும் இந்தியாவுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஆகவே இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் தென் மகா சமுத்திர பகுதியில் தனது வலுவான ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தற்போது ரஷ்யா உள்ளே நுழைந்துள்ளது. இவ்வாறு இந்த இந்து மகா சமுத்திர கடல் பகுதியில் ரஷ்யா உள்ளே வந்துவிட்டால் ரஷ்யாவும் இந்தியாவும் மிக வலுவான கப்பற்படை தளங்களை அமைத்து கப்பற்படை சம்பந்தமான பெரும் டெவலப்மெண்ட் முயற்சியில் ஈடுபட்டு 2 நாடுகளும் மிக வலுவான கப்பற்படையை கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே தற்போது ரஷ்யா மிக தந்திரமாக சைனாவையும் எதிர்க்காத வகையில் சைனாவும் கோவப்படாத வகையில் இவ்வாறு உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறது. இது சைனா கோவப்படுவதற்கு காரணம் எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்து மகா சமுத்திர கடல் பகுதி இந்தியன் ஓஷன் ரீஜன் இந்தியாவிற்கு, நமது தமிழ்நாட்டிற்கு தெற்கே உள்ள ஸ்ரீலங்காவிற்கு வடக்கே உள்ள இந்த பகுதியில் சீனாவிற்கு வேலை கிடையாது. ஆகவே சீனா இதில் ஆட்டம் ஆடும்போது ரஷ்யா வந்தால் நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்று ரஷ்யாவை சீனா கேட்க முடியாது. ஆகவே ரஷ்யாவும் அந்த பக்கம் மேலமான கப்பற்படை தளங்களையும் விமான தளங்களையும் அமைத்து விட்டால் இந்தியாவும் ரஷ்யாவும் மிக நெருங்கிவிடும். பிற்காலங்களில் அந்த பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்தி தாக்க வந்தாலும் அல்லது அமெரிக்கா இந்தோ பசிபிக் வழியாக உள்ளே இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்க நினைத்தாலும் அல்லது பசிபிக் கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கு தொந்தரவு கொடுக்க நினைத்தாலும் இந்தியா மிக வலுவான சப்போர்ட் நாடாக ரஷ்யாவுக்கு இருக்கும். ஆகவே இந்தியாவும் ரஷ்யாவுடன் சேர்ந்து அந்த போரில் குதிக்கும் என்று முழுமையாக ரஷ்யா நம்புவதாக நான் கருதுகிறேன் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இவ்வகையில்தான் இந்தியாவும் ரஷ்யாவும் தற்போது சென்று கொண்டிருக்கின்றன. நமது பிரதமர் அவர்கள் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அழுத்துதல் பிரஷர் கொடுக்கப்பட்டாலும் ரஷ்யாவுக்காக சப்போர்ட்டாக கடந்த 2 வருடங்களாக அதிகமாக பேசி வருகிறார், செயல்பட்டு வருகிறார். அது நமது நாட்டின் வலுவான பாதுகாப்பிற்காக, நமது நாட்டின் வலுவான ஆதிக்கத்திற்காக, நம்ம நாட்டின் வலுவான வளர்ச்சிக்காக அவ்வாறு செய்து வருகிறார். இவற்றை சில நண்பர்கள் இவர் யார் இவ்வாறு செய்திருக்கென்று கேட்கலாம். அது அந்தந்த நண்பர்களுடைய கருத்தை பொறுத்து நண்பர்களே. இவற்றில் நான் எதுவும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஒரு நாட்டுத் தலைவரும் இன்னொரு நாட்டுத் தலைவரும் சில செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அது அந்தந்த நாட்டின் பாதுகாப்பிற்கான அந்தந்த நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு செயலாக அது அமையும். ஆகவே நாம் தற்போது ரஷ்யாவை மிக அதிகமாக ஆதரவு அளித்து வருகிறோம். ரஷ்யாவும் பல பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மறைமுகமாக இருந்து நம்ம இந்தியாவிற்காக சில சப்போர்ட் செயல்களை செய்து வருகிறது என்பதுதான் தற்போதுள்ள நிலைமை நண்பர்களே. ஆகவே நாம் ரஷ்யாவுடன் சேர்ந்திருப்பது, ரஷ்யா நம்முடன் சேர்ந்திருப்பது 2 நாடுகளுமே பிற்காலங்களில் ரஷ்யாவிற்கு சீனா வழியாக பிரச்சனை வந்தாலும் இந்தியாவிற்கு சீனா வழியாக பிரச்சனை வந்தாலும் சீனாவை ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பின்னாளில் ஏற்படும் நண்பர்களே. தற்போது வயதில் குறைந்த நமது இன்றைய நியூஸ் நண்பர்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் நடைபெற உள்ளது. உடனே ரஷ்யா சீனாவிற்கு தற்போது சப்போர்ட்டாக வரக்கூடிய சூழ்நிலை அது இல்லை. ஏனென்றால் அதன் மீது ஏராளமான பொருளாதார தடைகள் விதித்துள்ளன. அந்த பொருளாதார தடையிலிருந்து அது முதலில் வெளிவர வேண்டும். அதன் பின்னர் ஒரு 10 வருடங்களுக்குள் இந்தியாவும் ரஷ்யாவும் பிரிக்க முடியாத இராணுவ ஒத்துழைப்பு நண்பர்கள் என்ற விதத்தில் பேசக்கூடிய ஒரு செய்தி 10 வருடங்களில் வெளிவரலாம். ஏனென்றால் அமெரிக்காவும் UK நாடும் 2ம் பிரிக்க முடியாத தோழமை நாடுகள். அது என்னவென்று நமது இன்றைய நியூஸ் நண்பர்களுக்கு தெரியும். ஏனென்றால் 2
நாடுகளுமே ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்த நாடுகள். யூகே நாட்டிலிருந்து பிரிந்து சென்ற நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்கா அதிகமாக வளர ஆரம்பித்தது, யூகே நாடும் வளர ஆரம்பித்தது. தற்போது யூகே நாட்டின் வளர்ச்சி சற்று குறைந்துள்ளது. ஆகவே இரண்டுமே ஒரே நாடுகள் ஒரு காலத்தில். ஆகவே அவர்கள் இருவரும் தற்போது வரை பிரிக்க முடியாத நண்பர்களாக இருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அமையும் நண்பர்களே. நமக்கு அடுத்தபடியாக போர் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது உதவக்கூடிய நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் அமெரிக்காவின் மிக முக்கிய நண்பர். இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவிற்கும் அவ்வளவு ஒத்துப்போகாது. ரஷ்யாவிற்கு பிரச்சனை என்று இஸ்ரேல் இறங்கும் போது தான் ரஷ்யாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையான பிரச்சனை வரப்போகுது. ஆனால் இஸ்ரேல் ஒரு பகுதியில் உள்ளது, மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ளது. ரஷ்யா கிழக்கு பக்கத்தில், ஆசியா கட்டத்தின் கிழக்கு பக்கத்தில், அமெரிக்கா அருகில் உள்ளது. ஆகவே இரண்டு நாடுகளுக்கு இடையே அவ்வாறான பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறு பிரச்சனைகள் வந்தாலும் நமக்காக இஸ்ரேல் சற்று அமைதி காக்கும். நமக்கு போர் என்று வரும்போது எந்த வகையான ஆயுதமாக இருந்தாலும், எந்த வகையான தொழில்நுட்பம் இருந்தாலும் உடனே மறுநாளே தரக்கூடிய ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் நாடு நண்பர்களே. இதை நீங்கள் பல ஊடகங்களில் நீங்கள் தேடி சென்று பார்க்கலாம். ஏனென்றால் இந்தியாவிற்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு நாடு இஸ்ரேல் நாடு நண்பர்களே. அதனால் தான் தற்போது இஸ்ரேல் நாட்டிற்கு மறைமுகமாக இந்தியா இஸ்ரேல் நாட்டின் இராணுவத்திற்கும் இஸ்ரேல் நாட்டு அரசுக்கும் மறைமுகமாக சப்போர்ட் செய்து வருகிறது நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, அடுத்த வீடியோக்களில் நமக்கு தற்போது சப்போர்ட் செய்யக்கூடிய நாடுகள் எது என்பதனை பார்த்து விட்டோம். சப்போர்ட் செய்ய முடியாத நாடுகள் எது என்று நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம் நம்ம சொந்த காலிலேயே நமது இராணுவ பலத்தை கொண்டு நாம் சீனா போருக்கு வரும்போது அவற்றை எதிர்த்து தாக்கி வெற்றி பெற முடியுமா? அதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம இந்திய அரசு நமக்கு செய்துள்ளது? தற்போது உள்ள நமது ஜியோகிராஃபி அமைப்பானது எவ்வாறு சீனாவை நம்மை தாக்க முடியாத அளவிற்கு உள்ளது? நாம் போர் என்று வந்தால் ஜெயித்து விடலாமா போன்ற விவரங்களை அடுத்து வரக்கூடிய 1 அல்லது 2 வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பர்களே. இத்துடன் இந்தியன் நியூஸ் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.